எல்லாரும் நம்புறது வந்து அவர் ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நோமேடிக் பர்சன், ஒருவேளை அப்பாவே இருந்திருப்பார்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து தகுதி வாய்ந்த அந்த 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 காலங்கள்ல அந்த செல்வந்தரா இருக்கும்போது, அவர் தகுதி வாய்ந்த மனுஷனாக, படிக்க தெரிந்தவராக, எழுத தெரிந்தவராக, ஒரு மிலிட்டரி லீடரா இருந்திருக்காரு ஆக்சுவலா. நெறைய மக்கள வச்சு அவர் நல்ல கரெக்ட்டா ஒரு ஆர்மி லீடர் மாரி ஒரு 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 மனுஷன் தான் ஆபிரகாம்ங்கிற மனுஷன். இப்ப இப்படி செல்வந்தராக, பணக்காரராக, ஒரு இலக்கியம் தெரிஞ்சவராக, படிக்க தெரிஞ்சவராக இருந்த ஆபிரகாம தான் கடவுள் சொல்றாரு, இப்போ நீ உன்னுடைய ஊர விட்டு நீ போணும். நான் காட்டுற தேசத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய தகப்பனுடைய எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு போணும் அப்படிங்காரு. அப்போ இவர் வந்து இந்த ஊர விட்டு போய் அ கடவுள் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு நேராக அவருடைய பயணத்த வந்து அவர் ஆரம்பிக்காரு. அப்போ இதே நமக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆபிரகாம்ங்கிறது சும்மா அப்பாவியா இருந்தாருப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து அப்பேற்பட்ட மனுஷனே கிடையாது. அவர்